श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं ऋतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। श्रीमद्भागवत महापुराणं एकादश स्कंदं उद्धवगीत अदिलो हंसगीत 8வது अध्यायं 34வது श्लोकं। ईक्षेत विभ्रममिदं मनसो विलासम् दृष्टं विनष्टमतिलोलमलातचक्रम् विज्ञानमेकमुरुधेव विभाति माया स्वप्नस्त्रिधा गुणविसर्गकृतो विकल्पः। हंस रूपत्तिलो दर्शनं कुडुत्त भगवान श्रीमन्नारायणन सनकादि ब्रह्मकुमारர்களுக்கு பிரம்மனோட சேர்ந்து 5 பேருக்கு உபதேசம் பண்றார். அந்த உபதேசத்துல பல விஷயங்களை பார்த்தோம். இந்த உபதேசமே பூர்ணமா இருக்கு. ஒரு சின்ன உபனிஷத்தா இருக்கு. ஒரு மனிதனுக்கு ஏற்படுற 3 அனுபவங்கள், 3 அவஸ்தைகளை பற்றி பேசினார். வித்தியாசமாக மாண்டூக்கியன்னு கூட நம்ம அங்கங்கே ரெஃபர் பண்ணிக்கிட்டு படிச்சுட்ருக்குறோம். அப்படி சொல்லி இப்போது கன்க்ளூட் பண்ண போகிறார் உபதேசத்தினை. அப்போது காணப்படுற ஜகத்து மொத்தம் அதுக்கு பேர் க்ஷேத்திரம். அது காணப்படுறதுனால திருஷ்டம் நஷ்டமாகும், வினஷ்டம். அப்புறம் இது விலாசத்தோடு சேர்ந்திருக்கிறது. அப்புறம் அதிலோலம், ரொம்ப நிச்சலத்து இல்லாமல் ஆடுறது, அசைஞ்சிட்டே இருக்கு, அதிலோலம். அப்புறம் கிரகிரகிர, தெரியல கிரகிரன்னு தெலுங்கு, ஆனால் தமிழில் கூட புரியும். கிரகிரகிர சுற்றுறது. ஏதாவது பொருள் அப்படி கொஞ்சம் நீளமானது அப்படியே வேகமாக சுற்றிட்டா ஒரு சக்கரத்தின் உருவாக்கிட்டு காட்டும். பொதுவாக அது நெருப்பாக இருந்தால் அழகாக அலாத சக்கரம் ஏற்படும். அப்படி ரொம்ப வேகமாக சுற்றிட்டுருக்கேன், ஆடிட்டே இருக்கேன், நிச்சலமில்லை. இந்த க்ஷேத்திரம் காணப்படுறது எல்லாமே கூட வினஷ்டமாயிட்டே இருக்கு. அதனால் மரணம் అనేది சர்வத்திர சர்வதா நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அதில் ஆச்சரியப்பட வேண்டியது, பயப்பட வேண்டியது ஒன்றும் கிடையாது. சர்வத்திர சர்வதா மரணம் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே? க்ஷேத்திரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த க்ஷேத்திரத்தினை பார்த்துட்டு இருக்கிற க்ஷேத்திரஜனான ஆத்மானா எனக்கு
தெரியறது, நான் பார்க்கறதுனால இங்கே மட்டும் ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆகலை. அதனால் இந்த ஏன் இதெல்லாம் நடக்கிறதுன்னா, 3 குணங்களுடைய பிரபாவத்தினால காணப்படுற 3 அவஸ்தைகள். அந்த 3 அவஸ்தைகள் இப்படி மாறி 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 போயிட்டு வந்துட்டே இருக்கு. ஒரே அவஸ்தை இருக்காது, ஒரே ஒரு சாட்சி மட்டும் இருக்கும், அவஸ்தைகள் இருக்காது. அப்படின்னு சொல்லி பகவான் அந்த 3 குணங்களும் 3 அவஸ்தைகளும் அதெல்லாம் பிரகிருதி சேர்ந்ததுன்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு அப்புறம், அதனால் என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும் சொல்லித்தரேன். 35வது ஸ்லோகம். திருஷ்டிம் தத பிரநிவர்த்த நிவృத்த திருஷ்ணஹ தத பிரதிநிவர்த்ய நிவృத்த திருஷ்ணஹ தூஷ்ணீம் பவே நிஜ சுகானுபவோ நிரீஹः சந்திருஷ்யதே க்வச யதீதமவஸ்து புத்யா த்யக்தம் பிரமாய ந பவேத் ஸ்மிருதிராநிபாதாத். இந்த 2வது வரியிலும் உங்கள் புஸ்தகத்திலும் இங்கிலீஷ் புஸ்தகத்திலும் மிஸ்டேக் இருக்கலாம். சத்ருஷ்யதே అని இருக்கா, சம்துஷ்யதே, சம் சா தப்பு, சம் சம்துஷ்யதே, சம்துஷ்யதே. அர்த்தத்தோடு பார்க்கும்போது பெரிய தப்பு கிடையாது. ஆனால் ஒரிஜினல் பாகவதத்தில் 2-3 பார்த்தேன் நான், இதுதான் கரெக்ட், சம்துஷ்யதே. இங்கே பகவான் 4 முக்கியமான சாதனைகள் சொல்கிறார். இம்பார்ட்டண்ட் ஸ்லோகா, சாதனைகள் 4. ஸோ இவ்வளோ சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி பகவான் ததா, அதனால் இங்கே பாருங்கோ, புஸ்தகமே பார்க்காதுங்கோ, அதனால என்ன பண்ணணும்? திருஷ்டிம் பிரதிநிவர்த்தியா, உன்னுடைய திருஷ்டினி திருஷ்ட நஷ்டம். ஆனால் திருஷ்டி நஷ்டத்தில் வைக்காது, நஷ்டம் ஆகாமல் இருக்கிற உண்மையில வை. நீ நஷ்டமே ஆகிறதில்லை, உனக்கு ஒன்றும் ஆகலை. அதனால் என்ன பண்ணணும்? திருஷ்டிம் பிரதிநிவர்த்தியா, உள்ளக்கு திருப்பு, உள்ளக்கு திருப்பு, சரியா? அப்படி உள்ளக்கு திருப்பி நீ நிஜ சுக அனுபவ, நிஜமான சுகத்தின் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவன் தானே நீ. நிஜ சுக அனுபவா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இல்லை, நிஜ சுகம் அனுபவத்தினை அனுபவிச்சுட்டு இருக்கிறவனா இருந்தாலும் அனுபவிக்கணும்னு படுறவனா இருந்தால் கூட அப்படிப்பட்ட ஆனந்தம் என்ன? நிஜ சுகம், ஆத்மா சுகம்தான் நிஜ சுகம். சுகம் எங்கேயுமே வெளியிலும் இல்லவே இல்லை. உனக்கு சுகமும் வெளியிலேருந்து தேவை இல்லை. அதனால தான் அந்த ஆத்ம சுகத்துக்கு மட்டும்தான் நிஜ சுகம்னு சொல்லுவோம். நிஜமானது தமிழ் தான். தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பாரோ பண்ணுற. அப்படி விரும்புகிற நீ நிவృత్య, உள்ளக்கு திருஷ்டினி பிரதிநிவர்த்திய. பிரதி அண்ணா நிவர்த்தியன்னா திருப்புன்னு அர்த்தம். எந்த பக்கம் திருப்புறது? ஆல்ரெடி வெளியில இருக்கே. இல்லை இல்லை, அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் கிடையாது. பிரதி, பராஞ்சி, பராஞ்சின்னா வெளியில். கட்டோபனிஷத்து
பராஞ்சிகானி வெத்ருணத் ஸ்வயம் பூஹு பரான் பஷ்யதி ந அந்தராத்மன். பரா பிரதி உன்பக்கம் நெருங்கி கிட்ட. அதனால அந்தர்முகன் ஆயிடு. அதனால அந்தர்முக சொல்லுங்க எல்லாரும் நிறைய வாட்டி. அப்பா ஒருத்தர் சொல்றாங்க நல்லா. இனிமேல் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம். அந்தர்முக சமாராத்யாம் பகிர்முக சுதுர்லபாம். அதுதான் இங்க விஷயம். அதனால தீரர்கள் மட்டும்தான் கஷ்டித் தீர பிரத்யகாத்மானம் ஐக்ஷத. அதே கட்டோபனிஷத்து அந்த ஸ்லோகம் முடிவில் தீரர்கள் மட்டும்தான் என்னோட திருஷ்டினு நஷ்டமாகிற இந்த திருஷ்ய பிரபஞ்சத்து மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்வரூபத்து மேலே திருப்பணும். ஸோ அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அந்தர்முகன் ஆயிடு சாதனன்னு சொன்னோம் இல்லையா. அப்புறம் ரெண்டாவது நிவிருத்த திருஷ்ணன் ஆயிடு. ஆசைகள் எல்லாம் விட்டுடும். சரியா? சங்கல்பங்கள் எல்லாத்தையும் விட்டுடும். விவகாரமாக சில காரியங்கள் பண்ணுறதுக்கு சில சங்கல்பங்கள் நம்ம தான் டிசைட் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம தான் முடிவு பண்ண வேண்டியிருக்கு. நம்ம குழந்தைக்கு நம்ம தான் மாப்பிள்ளைன்னு பார்த்து மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும், நம்ம தான் பண்ணணும். ஆனால் ஈஸ்வரா இதெல்லாம் உன்னுடைய காரியம்தான், உன்னுடைய சங்கல்பந்தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு நீ உள்ளேருந்து எங்களையும் நல்லா கைட் பண்ணு. அதனால் இந்த குழந்தைகள் கூட உன்னுடைய ப்ராப்பர்ட்டி தான். அதனால் பேரண்ட்ஸாக எங்களுடைய கடமை என்னமோ நாங்கள் அது பண்ணுறது முயற்சி பண்ணுறோம். நானும் பார்த்தேன், நானும் செஞ்சேன், நானும் முடிவு பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் அகங்காரம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவகாரம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் உள்ள நான் பண்ணுறேன்னு அந்த அகம்பாவத்தை வச்சுக்காமல் இருந்து அதுக்கு பேர் நிவிருத்த திருஷ்ணா. அப்புறம் ஸோ அந்த வெளியில் எந்த மேலேயும் திருஷ்ணா, இன்னும் ஆசை, அந்த அபரிக்கிரகம், நிறைய பொசஸிங், அந்த மாதிரி ஆட்டிடியூட். அப்புறம் தேவையில்லாததுக்கு மேலே மீறி ஆசை, பேராசை, இதெல்லாம் ஒன்று உனக்கு உள்ளே இருக்கிற நிஜ சுகத்தை கொடுக்காது. அதனால் நிஜ சுகம் தெரியணும்னா நீ நிவிருத்த திருஷ்ணன் ஆகணும். சரீர யாத்திரா நடக்கிறதுக்கு என்னுடைய மினிமம் டியூட்டிஸ் ஆல்ரெடி நான் குருஹஸ்தனாக இருக்கேன், இப்படி இருக்குன்னு அதெல்லாம் செய்கிறதுக்கு வேண்டியது அந்த அளவுக்கு என்னமோ அதை தான் பண்ணுறேன். நானாக நிறைய சொத்து வளர்த்துக்கணும், அப்புறம் பேரு புகழ் வளர்த்துக்கணும், இதுக்கு நீ இதெல்லாம் பிரயத்தனம் பண்ண மாட்டேன். தேவையில்லை. அதெல்லாம் என்ன பந்திச்சுடுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு நிவிருத்த திருஷ்ணா. ஸோ இந்த நிஜலாபம் வேணுமோ அணிக்கிறவனும் கண்டிப்பாக பாஹ்யமாக நிவிருத்த திருஷ்ணன் ஆகணும். அதுக்கு கீதையில் பகவான் இந்த 2 பதங்களுக்கு அர்த்தம் சொல்லும்போது எஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. ஆத்ம திருப்தியோட ஆத்மானந்தத்திலேயே இருக்கிற தன ஸ்வரூபம், அதுக்கு எதுவுமே ஆசைப்பட வேண்டியதில்லை. மினிமம் ரிக்வயர்ட்ஸ் ஆசை எது? சாப்பிடணும், ஜலம் கொடுக்கணும், தூங்கணும், துணி கட்டணும், இதெல்லாம் சரீரத்துக்கு. அதனால் நான் ரொம்ப செக்யூரிட்டின்னு சொல்லி அதுக்கு போய் தேவையில்லாமல் பட வேண்டாம். ஆத்மனேவச்ச சந்துஷ்டா, அப்படி இருக்கிறவனுக்கு தஸ்ய காரியம் ந வித்யதே. லோகத்தில் யாருக்கும் காட்டிக்க வேண்டியது கிடையாது, யாரு கூட கம்பேரிசனும் பண்ணிக்க வேண்டியதில்லை. நான் என்னுடைய தர்மத்தினை ஞாபகம் வச்சுக்கிட்டு
பிரம்மத்துக்காக மோட்சத்துக்காக இந்த வாழ்க்கை, இந்த சரீரம், இந்த ವ್ಯವಸ್ಥೆನ ಎನ್ನ ಕುಟುಂಬ ಗೃಹಸ್ಥನಾಗಿರುந்த ಸೇಫ್. ಗೃಹಸ್ಥனா இல்லாமல் சன்னியாசியாக இருந்து குரு கட்டியும் இல்லாமல் இருந்த ப்ராப்ளம் தான். அந்த மனுஷன் சரியான வாழ்க்கை நடத்த முடியாது. எதர் கிரகஸ்தனாயிடு இரு, நல்ல பெரியோர்களோட கைடன்ஸோட, சாஸ்திரத்தோட கைடன்ஸோட வாழ்க்கை நடத்துக்கோ. சீக்கிரம் சந்நியாச தர்மத்துக்கு வந்துடு. இல்லை நடுவில் அப்படி இப்படி நீ சந்நியாசம் எடுக்கிறதுன்னா எடுக்க முடியும். குரு கிட்ட இருந்துக்கோ. ரக்ஷண பாதுகாப்பு. கிரகஸ்தனுக்கு கிரகமே பாதுகாப்பு. அப்படி இருந்து கூட இஷ்டத்துக்கு போகிறான்னா அப்புறம் என்ன சொல்கிறது? அவங்களெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்கிறது இல்லை. மனுஷ சரீரத்தில் இருக்கிற பசு அண்ணா, அவங்கள பற்றி என்ன சொல்கிறது நம்ம? அதனால் இந்த சாதகர்களாக இருக்கிற, முமுட்சுகளாக இருக்கிற, கிரகஸ்தர்களாக இருக்கிற நமக்கு நல்ல சந்தேஷம் நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு கிரகஸ்த ஆசிரமம் అనేది பர்டனே கிடையாது. இது நல்ல பாதுகாப்பான இடம். இதிலேயே நான் வளர்கிறதுக்கு எனக்கு நல்ல பகவான் அமைச்சு கொடுத்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பாவித்து ஒரு அனுபவத்தினே என்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக உபயோகப்படுத்திக்கணும். ஆனால் இதுக்கு கைடன்ஸு கண்டிப்பாக குரு சத்சங்கத்து மூலமாக உனக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்ச மனிதர்கள் தன்யர்கள். எவ்வளவோ பாக்கியம் இருக்குது. ஏன்னா அவனுக்கு இப்போ கன்ஃபியூஷன் இல்லை. கிரகஸ்தனாக இருந்தாலும் கன்ஃபியூஷன் இல்லை. வாழ்க்கை என்ன எதுக்கு అనేதெல்லாம் முடிவாயிடுத்து. சாதனை என்ன புரிஞ்சது, சாத்தியம் என்னான்னு புரிஞ்சு போச்சு. அதனால் நிவృத்த திருஷ்ணா அந்த விஷயம் சொல்லும் போது கீதையிலேயே பகவான் மறுபடியும், ஏன் சார் இந்த கீதைக்குள்ளே அந்த கீதைக்குள்ளே எது சார் நீங்கள் திரும்பி அந்த கீதை இல்லை, எத்தனை கீதம் பாடுவீங்க? என்ன பகவத்கீதை கொஞ்சம் பேர் கேட்டிருப்பீங்க, கேட்காதவங்களுக்கு கேட்டுட்டு இருப்பீங்க. கேட்கணும். அங்கே இன்னும் பகவான் ரொம்ப சுலபமாக சிஸ்டமேட்டிக் டீச்சிங். அதனால் மறுபடியும் ரிகலெக்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், புரிஞ்சுக்கணுன்னா பகவத்கீதை ஈஸி. இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி படித்து இது அப்புறம் யார் தொடறீங்க? நான் சொன்னால் கூட இந்த ஹம்சகீதை மட்டும் போதும். இது குட்டி உபனிஷத்து. இதே தினந்தோறும் அர்த்தம் பார்த்துக்கிட்டே படிச்சுக்கோ. மனனம் பண்ணு, நிதித்தியாசனம் பண்ணு, போதும். ஆனால் அப்படி இருப்போமா? சொல்லிக் கொடுக்குற நாங்களே இருக்கிறது இல்லை. அடுத்தது சொல்லித்தருவோம். அடுத்தது நானும் சொல்லித்தரது மட்டும் இல்லை, பகவான் அடுத்த அத்தியாயம் எதுவும் சொல்லித்தர போகிறாரோ? நம்ம இன்னும் 8வது அத்தியாயத்தில் தான் இருக்கிறோம். 24 அத்தியாயம் பேச போகிறார் உத்தவருக்காக. அதனால் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறதில்ல, குருவுக்கு கேட்டுகிட்டே இருக்கிறதில்ல, சிஷ்யனுக்கு ஒரு ஆனந்தம் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டே இருக்கும். இந்த உற்சவம் சத்சங்க உற்சவம். அதனால் அங்கே கீதையில் பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான், அந்த ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணங்கள் சொல்லும்போது பகவான் ஆரம்பித்த அந்த ஸ்லோகம் அங்கேருந்து 55வது நல்ல அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதில். அது ஆத்தியாத்மிக மன்ன என்ன, அது சாதித்தவன் எப்படி இருப்பான், அடைஞ்சவன் எப்படி இருப்பான், அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் அழகாக கொடுத்துட்ருக்கு. அதே தான் இங்கே. நீ அடையலையா, இதோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும். அடைஞ்சாச்சா, இதெல்லாம் உனக்குள்ளே இருக்கானே கவனிச்சுக்கோ. அதனால் நிவృத்த திருஷ்ணா, டிசைர் கில்ஸ், நீட் ஃபில்ஸ். அதனால் ஆசை வளர்த்துக்கிட்டே இருக்காது, போதும், ஸ்டாப் பண்ணு. அதெல்லாத்தையும் பற்றி திங்க் பண்ணுறதே விட்டுடணும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்து அலம்னா சம்ஸ்கிருதத்தில் போதும். எதை பற்றி? நகைகள், துணிகள்,
அப்புறம் எவ்வளோ இருக்கு, என்ன இருக்கு, அது எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஆயிட்டு இருக்கு, வேண்டாம் நமக்கு. அப்படி விட்டுடணும். அது கொஞ்சம் கொஞ்சம் கிராஜுவலாக பழகிட்டு ஒரு ஸ்டேஜ் வரும்போது நத்திங். எனக்கு 2-3 வாட்டி சாப்பாடு கழிச்சு என்னை யார் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும். கிருஷ்ணா ராம கோவிந்த ஹரி வாசுதேவ கோவிந்த, கிருஷ்ணா ராம கோவிந்த ஹரி வாசுதேவ கோவிந்த, அதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு? அப்படி வாழ்க்கையை நடத்துக்கணும். அதனால தான் ஜாகிரதையாயிரு என்றார். பஜகோவிந்தத்திலும் இந்த விஷயம் எல்லாம் சொல்லும் போதும் மூடஜஹீஹி தனாகம திருஷ்ணா, தனத்து மேலே அந்த பணப்பிசாச்சு ஆகாது. குரு சத்புத்திம் மனசி வித்ருஷ்ணா, நல்ல சிந்திச்சு சத்புருஷன் கூட இருந்து சத்சங்கத்தில் இருந்து சத்புத்தி வளர்த்துக்கிட்டு மனசில் இருக்கிற வித்ருஷ்ணா பாருங்க. எல்லபசே நிஜ கர்மோபாத்தம், நீ எவ்வளோ நாளைக்கு நீ அந்த வானப்பிரஸ்த ஸ்டேஜ் வரைக்கும் என்ன சம்பாதிச்சு என்ன வச்சுட்டியோ அது உன்னோட தர்மத்தினால செஞ்சு சம்பாதிச்சது. நிறைய ப்ராப்பர்ட்டி வரணும், அங்கே போகணும், அதுக்காக சண்டை போடணும், கோர்ட்டுக்கு போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இதெல்லாம் போயிடும் வாழ்க்கையெல்லாம். எல்லபசே நிஜ நிஜ கர்ம உபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம், அந்த பணத்தோட நிம்மதியாக சாந்தமாக போதும். ஒன்றும் பட்னியோடு இருந்து இறந்து போக மாட்டேன். ஓகே, சிம்பிள் லிவிங் ஆனந்தமாக இருக்கும். அதுதான் சுவாமி சொல்வார், லெஸ் சாய்ஸ் இஸ் நல்ல ஆனந்தமான ஜீவிதம். நிறைய சாய்ஸு, நிறைய ப்ராப்ளம், நிறைய சுகங்கள், நிறைய ரொம்ப கஷ்டப்படுத்தாத சரீரத்தினே ரொம்ப பேம்பர் பண்ணாது. அடுத்தது நிரீஹ, கர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுடும். கர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுடணுமா? நிரீஹ அப்படி என்ன அர்த்தம்? என்ன கர்ம செஞ்சிட்டு இருந்தா கூட கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணி ச கர்மய. பாகவதம் எத்தனை வருஷம் படித்தா கூட இந்த ஸ்லோகங்களை மாதிரி இதுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. இங்கே சம்ஸ்கிருதம் பயங்கர கஷ்டமாக இருக்குது. அது மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குல்ல. கர்ம செஞ்சிட்டு இருந்தா கூட நீ ஒன்றும் பண்ணல, ஆனால் எல்லாமே நான் அதில் எல்லாத்தையும் கவனிக்கிறதுனால நான் பண்ணுற மாதிரி இருக்கேன். அதனால் கர்மத்தில் அகர்மத்தினு பாரு, அகர்மத்தில் கர்மத்தினு பாரு. இது புரிஞ்சுக்கிறதுக்கு தலை உடச்சிக்கோ. கிரந்தி ஸ்லோகம் கஷ்டப்படு. அப்படி சொல்லி கர்மா அதெல்லாம் ஓகே சார், அந்த அளவுக்கு ஃபிலாசபிக்கலாக சொன்ன இப்போ அந்த கிரந்தி ஸ்லோகம் அது எங்கே புரிஞ்சுக்கிறது? அது எப்படி முடி அவுத்துருது. சரி, அதெல்லாம் விட்டுடும். பிராயஷ்சித்த கர்மா பரிகார கர்மங்கள் எல்லாத்தையும் பற்றி கம்ப்ளீட்டாக விட்டுடும். இன்னும் பிராயஷ்சித்த கர்ம வேண்டாம், பரிகார கர்ம வேண்டாம், காமிய கர்மனும் வேண்டாம். காமிய கர்மங்கள் இருக்கிறவனுக்கு தான் இது ரெண்டு பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு காமிய கர்மம் எதுவுமே கிடையாது. ஐ ஹாவ் நோ எனி டிசைர். ஏன்? நான் நிஜலாப துஷ்டா. நிஜ சுகம் என்னன்னே தெரிஞ்சு போச்சு. யாருக்காக எதுக்காக? பிருகதாரண்யகத்தில் கேட்ட மாதிரி எது பற்றி யாருக்காக ஆசைப்படுவேன், என்ன இருக்கு ஆசைப்படுது? நானே தானே எல்லா இடத்துலையும் இருக்கு. நீ எவ்வளோ ஆசைப்பட்டு எவ்வளோ நிறைவேற்றினாலும் இந்த சரீரத்துக்கு இந்த மனசுக்கு அதை திருப்திப்படுத்த முடியுமா? மனசுன்னு திருப்திப்படுத்த முடியாது, சரீரத்தின்னு சரிப்படுத்த முடியாது. கவனி, புரிஞ்சுக்கோ இது. அதனால் கர்மத்தின் எல்லாத்திനും விட்டு நிரீஹ
அப்புறம் கர்மத்தை பற்றி பயமும் இல்லை. பாபம் புண்ணியம் இது முன்னாடி என்ன செஞ்சானோ அதெல்லாம் பஸ்மம் ஆகிப்போயிடுச்சு. ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே பகவானுக்கு எப்போ சரணாயிட்டானோ ஈஸ்வரன் சரீரம் மனசு எல்லாம் உன்னோடதே, நீ வச்சிருக்க, நான் இருக்க, நடந்தது. எனக்கு என்ன கொடுக்கணும் நீ கொடுத்தாய், சத்சங்கம் கொடுத்தாய், உன்னுடைய வாக்குகளை கேட்டுட்ருக்கேன். வாழ்க்கை அப்படியே டைம் பாஸ் ஆகி போதும். எனக்கு என்ன பயம் இருக்கு? புண்ணியம் பாபம் ஸ்வர்க்கம் நரக்கம் எது இல்லை. இதெல்லாம் புரிஞ்ச நிரீகா. நாட்டு நேற்றுக்கு சொன்ன மாதிரி இங்கே அங்கே சொன்னோம். சந்நியாசம்னா அக்னி பண்ணாமல் இருக்கிறதோ, நைவ காஷாய வாசசா தேகான்யாச ஏவ சந்நியாசா. சந்நியாசம்னா காஷாய துணி போட்டுக்கிறது இல்லைப்பா, தேகம் நான் இல்லைன்னு தியாகம் பண்ணி தேகாத்ம பாவத்தினே விட்டு கொடுக்கறது பேர் சந்நியாசம்னார் சங்கரர். அதனால் நிரீக. இந்த நிரீகனே வார்த்தை ஒரு இடத்துல வந்துச்சு, என்ன படிக்கும்போது அதிக ஞாபகம் வந்துச்சு. அஜம் நிர்விகல்பம் நிராகாரமேகம் நிரானந்தமானந்தமத்வைத பூர்ணம் பரம் நிர்குணம் நிர்விசேஷம் நிரீகம். அந்த கணபதி ஸ்துதின்னு வச்சோன்னு தவிர அந்த மூணுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒன்று அந்தந்த வார்த்தை எடுத்துக்கிட்டு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டே சொன்னோம்னா ஆத்ம தியானம்தான் அது. அஜம் நிர்விகல்பம் யாருடைய குணங்கள் இதெல்லாம்? ஆத்மா. நிராகாரம் ஏகம். அப்பா என்ன வேணும்? ஆத்ம பிரம்ம என்னுடைய ஸ்வரூப லக்ஷணங்கள் இத்தனை சொல்லியிருக்கு. அதில் அந்த ஆத்மாக்கு பரபிரம்மமும் பரமாத்மமும் இப்படி பேர் வச்ச மாதிரி கணபேஷம். பரபிரம்ம ரூபம் கணேசம். அங்கே கூட இந்த ஆகாரன் ரூபம் எல்லாம் விட்டுட்டு பரபிரம்ம ரூபம் கண ஈஷம். கணங்களுடைய ஈசனம். என்ன கணங்கள்? இந்திரியங்கள் எல்லாம் கணங்கள். இந்திரியங்கள் எல்லாருக்கும் ஈசன் யாரு? மனசு. மனசுக்கு ஈசன் யாரு? புத்தி. புத்திக்கு ஈசன் யாரு? நான் தான் ஆத்மா. பரபிரம்ம ரூபம் கணேசம் பஜேமான்னா என்ன தெரியுமா? ஆத்மஸ்துதி. பாருங்க, 3 ஸ்லோகங்கள் தானே, இல்லை 3 பிராத்தஸ்மரண ஸ்லோகங்கள். பிராத்தஸ்மராமி ஏந்திரிச்ச உடனே இப்படி சிம்பிளாக முதல்ல ஆத்மஸ்மரணத்தோடு தொடங்கணும். அதே பகவன் நமஸ்காரம் தான். பகவானுக்கு அதுதான் பிடிக்கும். நீ ஆத்மஸ்மரணம் பண்ணுறேன், ஆத்ம சிந்தனை பண்ணுறது தான் நிஜமான பக்தி பிரார்த்தனா. அதே பலவிதமாக நமக்கு உபயோகப்படும். என்ன, என்னுடைய தாட் வேவ் காலையில் எழுந்திரிச்ச உடனே இப்படி ஹையர் லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மைண்ட் லெவல் இறங்கும். சரீரம் ஞாபகம் வரும், எல்லாம் வரும். பால் காரண குக்கர் சவுண்ட் எல்லாம் வரும். காலிங் பெல்லில் வரும். கொரோனா நியூஸ் வரும், எல்லாம் வரும். அந்த கீழே இறங்கிறதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ்ட் மை மைண்ட் ஃபர்ஸ்ட் ஹையர் நோட் அது வச்சுக்கணும் சாதனைக்கு. சிம்பிள் திங்ஸ். அர்த்தம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சுலபம். சரி, இதெல்லாம் சேர்ந்து நிரீகா. அதுக்கப்புறம் ரொம்ப ஆத்திரப்படாது, தாபத்திரயம் படாது, எக்ஸைட் ஆகாது. தூஷ்ணீம் சாந்தத்தோட. தூஷ்ணீம்னா சும்மா இருன்னு அர்த்தம், அமைதியாக இருன்னு அர்த்தம், சாந்தமாக இருன்னு அர்த்தம், இன்டிஃபரெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். என்னென்னமோ நடக்கும், என்னென்னமோ இன்டிஃபரெண்ட்டாக பாரு, கேளு, ஆனால் ரியாக்ட் ஆகாது. அது எல்லாத்துக்கு பேர் தூஷ்ணீம். இப்படி பகவான் இந்த சாதன விஷயங்கள் சொல்லி இந்த ஸ்லோகம் அந்த
ரெண்டாவது வரியில என்ன சொல்கிறாருன்னா, இப்படி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தால் கூட அப்போ தேகம் இருக்குல்ல, அப்பப்போ வந்து இப்படி இருந்தால் கூட குவச்ச அப்பப்போ சம்டைம்ஸ் இதம், இந்த இதம்னா எப்பவுமே அனாத்ம வஸ்து பத்தன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அகம் இதம், இதமஹம் பதாபிக்யமன்வஹம் அகமிலீனகே பிரளய சத்தயா விக்கிரகேந்திரிய பிராணதீதமஹ நாஹமேக சத் பரமபூர்ண சத். உபதேசசாரம். இப்போ இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம், நான் அஜம் நிர்விகல்பம் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் கூட இதம் தெரியறது. சரீரம் தெரியும். சரீரத்துக்கு அப்பப்போ கஷ்டம் வரும், வியாதி வரும், ஞாபகம் வரும். அப்படி குவச்ச இதம் சந்திருஷ்யதே, இதெல்லாம் காணப்படுறதே. நானே கூட துறவியா சுத்துற வரை கூட பிக்ஷாட்டனுக்கு போகணும், அவங்க லெவல் எடுத்துக்கிறோம். நமக்கு அந்த தொந்தரவில் நல்லா தான் இருக்கிறோம். எல்லாம் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வச்சுருப்போம். 2 நாள் சமைக்கலன்னாலும் பரவாயில்ல, அப்படி ஃபோன் பண்ணால் வரும். எல்லாம் பிக்ஷாட்டனுக்கு போகும்போது ரொம்ப பசிக்கிறது, சரீரம் நிற்கணும், அவர் கொடுப்பாங்களே இல்லையா தெரியாது. அப்போ சரீர அத்தியாசம் வருமா இல்லையா? அப்பப்போ அப்படி வந்துட்டு இருந்தால் கூட சந்திருஷ்யத்தைன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி பாடி தேகாபாவம் அதெல்லாம் வரும். என்ன சொல்கிறான்னா, சந்திருஷ்யத்தை எது அனுபவத்துக்கு வந்துட்டு இருந்தால் கூட தெரிஞ்சிட்டு இருந்தால் கூட அவஸ்து புத்தியா, இது வஸ்து இல்லை, அவஸ்து நிஜம் இல்லை, இது அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்பானாமா. சரீரத்துக்கு பசிக்கிறது, பிராணங்களுக்கு பசிக்கிறது. நைவ கிஞ்சித் கரோமீதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறான். அந்த இது அவஸ்து அనే புத்தி அப்படின்னா மித்யாத்ம நிச்சயம் பண்ணிகிட்டே இருக்கிறான், பழகிட்டே இருக்கிறான், நல்லா தெரியறது. அதனால் அவஸ்து புத்தியா இது பரமார்த்தம் இல்லை, இது சத்தியம் இல்லை அப்படி நிச்சயம் பண்ணதுனால இங்கே அப்படி என்ன ஆகும், பிரமத்தினால அஜ்ஞானத்தினால உருவாக்கப்பட்ட இந்த சரீரம் தியக்தம், அது பாட்டுக்கு அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிராரப்தம்னால இருந்துட்டு அதுக்கப்புறம் உளுந்து போயிடும். இல்லை இந்த வித்யாத்ம பாவனை ஏற்பட்டதுனால அந்த பிரமத்தினே விட்டுட்டான், பிரமன்னு விட்டுட்டான். இது பிரம, இது போய் అనేది உள்ள நிச்சயமாக தெரியும். மறுபடியும் இதுக்கு சத்தியத்துவ புத்தி கொடுக்கவே மாட்டான். அப்போது அந்த நிலை வரணும்னா எத்தனையோ வருஷங்கள் நாட்கள் தொடர்ந்து 24/7 unless you keep on remember these thoughts and practice, it is not possible. அதனால் சாதனை விஷயம் சுலபந்தான், சிம்பிளாக தான் இருக்கு, ஆனால் சாதனை பண்ண வேண்டியிருக்கு, நிஷ்டை வர வரைக்கும் சாதனை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த பிரமத்தினை விட்டதுனால பிரமாய தியக்தம், அதுக்கப்புறம் மறுபடியும் ந பவேத் ஸ்மிருதி, மறுபடியும் இது சத்தியமனை புத்தி, அந்த ஸ்மரணம் ஸ்மிருதி ஏற்படாது. இன்னொன்று ஆனிபாத்தாத்து ஸ்மிருதி அப்படின்னா until this body falls down this connection இருந்துட்டே இருக்கும் இல்லையா. ஞானம் is there one side, but there is anatma vastu also is experienced. ஞானம் வந்ததுனால உடனே இதெல்லாம் டிஸப்பியர் ஆகிறது இல்லையே. ஞானம் வந்ததுனால உலகம் காணாமல் போகுமா என்ன? சரீரமும் காணாமல் போகாது. சரீரம் பிராரப்தத்தினால இன்னும் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையோ. ஆனி பார்த்தாத்தன்னா உளுந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அப்படி காணப்படும். ஆனால் ஞானி
டெல்யூட் ஆக மாட்டான், மறுபடியும் அது கூட ஐடென்டிஃபை ஆக மாட்டான், மறுபடியும் துக்கி ஆக மாட்டான், மோகப்பட மாட்டான், பயப்பட மாட்டான். அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட இந்த நிலையில் இருக்கிற இந்த சாதனைகள் சிம்பிளாக 4 சொன்னாரா. இப்போ இதுக்கு பகவான் ஜீவன் முக்தி நிலை, இது நீ நிஷ்டன் ஆயிடுச்சுன்னா இதில், அப்போ இந்த ஜீவன் முக்தனுக்கு இந்த சரீரத்துக்கு இருக்கிற கனெக்ஷன் என்ன, எப்படி இருக்கும் అనేది அந்த ஜீவன் முக்துடைய லட்சணம் சொல்கிறதுக்கு ஒரு உதாரணத்தோட அடுத்தது 36வது ஸ்லோகம். தேகம் ச நஸ்வரமவஸ்திதமுத்திதம் வா மவஸ்திதமுத்திதம் வா சித்தோ ந பஷ்யதி யதோத்யகமத்ஸ்வரூபம். दैवादपेतमुत दैववशादुपाशं पेतं. 1 second, I will நிறைய பேதம் दैवादपेतमुत दैववशादुपेतं मुत दैववशादुपेतं वासो यथा परिकृतं मधिरां मदान्धः. இந்த ஒரு உதாரண திருஷ்டாந்தம் ஜடபரத உபாக்கியானத்தில் பார்த்தது. பாகவத்தில் 2-3 இடத்துல இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மதுபானம் சேவிச்சவனு, கல் குடித்தவனு, சாராய் குடித்தவனு, இப்போ அதான் சொல்லணும். அவனை கொஞ்சம் அது உள்ள வேலை செய்ய ஆரம்பித்த உடனே இவனுக்கு இனிமேல் கண்ணு சரியாக தெரியாது, அப்படி ஒரு மயக்கமாக இருக்கும், அப்படி இருக்கும், ட்ரௌஸியாக இருப்பான், அப்படி இருப்பான், நடக்கிற எல்லாம் மாறிடும், பேச்சு மாறிடும், எல்லாம் அப்படி ஆகிடும். அதுக்கப்புறம் கொலாப்ஸ்னால் இதுக்கப்புறம் படுத்துக்குவான். அந்த படுத்துக்கிற வரைக்கும் இல்லைன்னா படுத்துக்கினதுக்கு அப்புறம் நடுவில் அவன் உடம்பு மேலே இருக்கிற துணி இருக்கா அவுத்து போச்சான்னு அவனுக்கு தெரியாது. இது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். ஓகே, வேறு மாநிலத்தை பற்றி தெரியாது. பொதுவாக இந்த குடிக்கிறதுக்கு போகிறவங்க எல்லாரும் நல்லா வேஷ்டி கட்டுக்குவான், லுங்கின்னு வச்சுக்கோங்க. ஆனால் உள்ள ஒரு அரைச்சட்டி அது இருக்குமே, ஹாஃப் நிக்கர் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இவனுக்கு எங்கே இது உளுந்து போகும். அவன் வீட்டு வரைக்கும் வருவானா, சினிமாலே காட்டிட்டான். இது அந்த காமெடியாக காட்டும் போது உள்ள ஒரு பாக்கெட் இருக்கும், அது கால் முட்டி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஹாஃப் நிக்கர் இருக்கும். ரோட்டு மேலே கூட அப்பப்போ கவனிப்பீங்க நீங்கள். எதுக்குன்னா சேஃபு. இது போய் எங்கள் ஹம்சகீதையில் உதாரணம்னா, அப்போ குடிக்காரன் அப்போ சார். ராமாயணம் எடுத்துக்கிட்டாவே, ராமாயணத்தில் அந்த சுக்ரீவர்த்து கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுக்கப்புறம் ராமர் டைம் கொடுத்தார். இப்போ மழைக்காலம், இப்போ சீத்தனை தேட முடியாது, நீங்கள் ரொம்ப நாளில் கஷ்டப்பட்டால் இப்போ பாரிய கூட இருந்து கொஞ்சம் ஆனந்தமாக இருந்துக்கோ மாளிகையில் அனுப்பிச்சாரா. அங்கே அதான் சுகமன் என்ன. அப்புறம் ஸோ எல்லா வகையிலும் எல்லா காலத்திலும் எல்லா லெவலில் இது இருக்கு. அது கொஞ்சம் பேர் வேறு மாதிரி வைக்கிறோம். அவங்க அங்கே அமிர்தபானம் பண்ணு அப்படி உடம்பு தெரியாமல் தான் குபேர பிள்ளைகளை நாரதர் இப்போ இப்படி இடிச்சிட்டான். என்னடா மரம் மாதிரி ஆயிடன்னாரு. இப்படிதான் பல பல சாப்பம் கதைகடவுளில் பார்க்குறோம் பார்த்துங்க. அங்கே சுக்ரீவர் அப்புறம் லக்ஷ்மணா போய் பாரு, டைம் ஆயிடுச்சு, எல்லாம் மழையில் குறைஞ்சது, ஆனால் சுக்ரீவனை ஒன்றும் காணுமே, என்ன ஆயிடுச்சுன்னு ராமருக்கே கொஞ்சம் கோபம் வந்தது. ராமருக்கே கொஞ்சம் கோபம் வந்துச்சுன்னா லக்ஷ்மணனுக்கு என்ன கம்மியாக வரும்? அவர் எப்போ ரெடியாக இருப்பார். புஷ் 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 தானே அவர், ஆதிசேஷ்.
ஆனால் ராமர் கோபமாக சொன்னார். கோபம்னா அந்த சிச்சுவேஷன் புரிய வைக்கிறதுக்கு சொல்லி மறுபடியும் வார்னிங் கொடுக்குறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன். அங்கே போய் ரொம்ப சப்தமாக பேசாது, அசையமாக பேசாது, எது பார்த்தா கூட பேலன்ஸ்டாயிருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. போனால் அதுக்கு தகுந்த மாதிரி சுக்ரீவனை இப்படி தான் கண்ணு கிருகிருன்னு சுற்றிட்டு இருக்குது. அவனுக்கு ஒன்றும் தெரியல. இவன் வெளியில் லக்ஷ்மணன் கூப்பிட்ட உடனே பயந்து போயிட்டாங்க. அப்புறம் ஆக்சுவலி அவருடைய பாரிய தாரா பேசி இருக்கலன்னா லக்ஷ்மணன் ஏதோ பண்ணியிருப்பான். ஷீ ப்ரொடெக்டட் ஹிம், தட் ஃபெல்லோ. பல விஷயங்கள் இப்படி எல்லாம் இருக்கும். சரி, எங்கே இருக்கிறோம்? 36வது ஸ்லோகத்தில் இருக்கிறோம். ராமாயணம் நல்லா இருக்கு சார். அந்த உதாரணம் இங்கே கொடுக்கும்போதும் சித்தா அங்கெங்கிருந்து எடுத்துக்கிற பதங்கள், இந்த ஆத்மனிஷ்டனா ஆயிட்டான், இவனு ஜீவன் முக்தன் ஆயிட்டான். அவனை நஸ்வரம் தேகம் ச தெய்வாத் அவஸ்திதம். இந்த தேகம் அப்புறம் அது தேகம், இந்த தேகம் అనేది தெய்வாத். இங்கே தெய்வாத்துன்னு அர்த்தம் பிராரப்தவசாத். ஏன் தெய்வம் பிராரப்தம் என்ன சார்? அது எப்படி வரும் சார்? எந்த குரியரில் வரும் சார்? சின்ன பார்சல் வருமா, பெருசு வருமா? இதை யாருக்கு கண்ணுக்கு தெரியுது? அது யார் சார் அங்கேருந்து எப்படி பார்சல் கரெக்டாக அனுப்புகிறாங்க? அப்புறம் அப்படியே சஞ்சில் போட்டுக்கிட்டு திரும்பி கர்மனை கொண்டு போகிறாங்க. யாரோ கொண்டு போய் அங்கே சேர்த்து வச்சு ஆகாமின்னு வச்சுருக்கான். பேங்க் அக்கௌண்ட் நானும் ஓப்பன் பண்ணவே இல்லையே. அதனால் இதெல்லாம் உனக்கு தெரிகிற விஷயம் இல்லை. ஆனால் இதுதான் சார், அதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் பெரிய ஆஃபீஸர் இருக்கார். தெய்வாத் கத்ருராக்ஞயா பிராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்ம தஜ்ஜடம். கத்ருராக்ஞயா பலம் எப்படி வருது? சுகபலமோ துக்கபலமோ எல்லாம் கூட பிகாஸ் ஆஃப் கத்ரு தெய்வாத். பிராரப்த கர்மா அது உன்னோடது தான், உனக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் கரெக்டாக சப்ளை பண்ணுறாங்க, நல்லா பேக் பண்ணி. அவஸ்திதம் அப்படி இருக்கிற இந்த தேகம் தெய்வவசாத்து நடக்கிறது. உட்கார்றது, நடக்கிறது, படுத்துக்கிறது, தூங்கிறது, சாப்பிட்றது. இங்கே 2-3 உதாரணம் கொடுக்குறாரு. அவஸ்திதம்னா உட்கார்றது, உத்திதம்னா எழுந்திரிச்சு கிளம்புறது, அப்படி எங்கே போகும், நடக்கும், இதெல்லாம் செய்யும். இப்படிப்பட்ட இதெல்லாமே தெய்வவசாத்து. இங்கே 2வது வாட்டி தெய்வாத்து தெய்வவசாத்து. அதே தான் அந்த பிராரப்த கர்மத்துக்கு வசமாக இருக்கிற தெய்வம் ஒன்றும் பண்ணல. தெய்வம் எப்பவுமே நல்லதான். அதனால் தெய்வத்து மேலே ஒரு குற்றம் சொல்லக்கூடாது. இப்போ எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் అనేది நல்ல ஜாகிரதை இரு. அப்படி இருந்துக்கோ. சரி, தெய்வவசாத்து உபேதம். இது எப்படி வந்துச்சு? தெய்வவசாத்து வந்துச்சு, பிராரப்த கர்மத்தினால வந்துச்சு. அதனால் இதெல்லாம் பலது பண்ணிகிட்ருக்குது. ஞானி ஜீவன் முக்தனுக்கு கூட இதெல்லாம் நடக்கிறது. இப்போ அப்படி நடக்கும்போது இந்த ஜீவன் முக்தனுடைய விஷயத்தில் அந்த திருஷ்டாந்தத்தினை இப்போ இங்கே கம்பேர் பண்ணால் இவருக்கு இந்த தேகம் பற்றி கவலையோ பிரமையோ அட்டாச்மெண்ட்டோ இது ரொம்ப நாள் வாழணுமனையோ இல்லை இது வேண்ட சீக்கிரம் போகணுமனையோ எதுவுமே கண்டிக்க மாட்டார். அந்த கண்டிக்காமல் இருக்கிற நிலைக்கு தான் அந்த திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டது, மதிராந்தாக. அப்படி இருந்துட்டு ரொம்ப தேகாத்ம பாவம் இல்லாமல் டிட்டாச்சாக அதில் ஐடென்டிஃபை ஆகாமல் இருப்பார். அப்படி ஏன் இது எப்படி இவர் இப்படி இருக்க முடிஞ்சது? அந்த உதாரணம் இதுக்கு சரியாக சொல்லிட்டோம். காரணம் என்ன? எதக ஸ்வரூபம் அத்தியகமத்து. இது எப்போ நடக்கும்? இந்த ஜீவன் முக்தி நிலைன்னா ஸ்வரூபனிஷ்டனானதுக்கப்புறம், ஞானனிஷ்டவான் ஆனதுக்கப்புறம் இனிமேல் ஒரு சந்தேகம், ஒரு பயம், ஒரு கேள்வி
தர்மம் அதர்மம் பாபம் புண்ணியம் இதெல்லாம் தாண்டி போயாச்சு. அப்படிப்பட்ட அந்த ஞான நிஷ்டந்தான் ஜீவன் முக்தன். அதனால சாதாரண பக்தினால் ஜீவன் முக்தன் ஆகிறது இல்லை யாரும். ஞான பக்தி, அப்போ அவனுக்கு ஜீவன் முக்தன் சொல்கிறோம். அதனால் அத்வைதம் படி இப்போ இந்த தேகம் இருந்தால் கூட இந்த தேகம் நான் இல்லைன்னு பாவத்தோடு அவ்வளவு புத்தியில் அந்த ஞானத்தோடு வாழறது பேர் ஜீவன் முக்தி. சாதாரணமாக இனிமேல் அவன் மேலே சொன்ன லட்சணங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட நிலை வந்துச்சு, அப்படியே இருப்பான். இப்போ அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்தாச்சுன்னு ஜீவன் முக்தன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே கண்டிக்க மாட்டான், ஸ்திரீ புருஷ பேதம் தெரியாது, அப்படியெல்லாம் இருக்க மாட்டான். குடித்தவனுக்கு அப்படி இல்லை. இந்த உதாரணத்துன்னு ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா உதாரணம் என்னமோ ரொம்ப மட்டமாக இருக்கிற மாதிரி தோணுது. அர்த்தம் ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். அதனால் அப்போ ஞானி எந்த பேதம் இல்லாமல் எல்லாரும் அப்படின்னா இருப்பாரா? கண்டபடி பேசுவாரா? ஆஹா. ஹீ இஸ் த மோஸ்ட் டிசிப்ளின்டு, மோஸ்ட் சிவிலைஸ்டு, மோஸ்ட் வர்ஷிப்பபிள் பர்சன். அண்ட் அவருடைய எல்லாமே கூட சமுதாயம் மொத்தம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு. இனிமே 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா, ஸ்லோகம் முடிச்சாச்சு. பிராரப்தத்தினால வந்த இந்த சரீரத்துக்கு ஞானி எப்போ கூட தேங்க்ஸ் சொல்லுவான். என்ன சரீரமே, நீ என்னோட சரீரம் எப்படி பிராரப்தத்துக்கு. அதனால பிராரப்தத்தினை பற்றி நம்ம திட்டக்கூடாது. இந்த பிராரப்தத்தினால தான் எனக்கு நல்ல வைராக்கியம் வந்துச்சு. சரி, கஷ்டம் வந்ததுனால, சுகம் வந்தது, இந்த சரீரம் பிராரப்தத்தினால வந்தது. அப்போ பிராரப்தத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பிராரப்தம் தான் இந்த சரீரம் கொடுத்துச்சு. இந்த சரீரம் கொடுத்ததுனால தான் மனுஷ சரீரம் வந்தது. அதனால தான் நான் சாஸ்திரம் குரு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால் இது இட்ஸ் எ பிளெஸ்ஸிங் ஃபார் மீ. ஞானி அப்படி எடுப்பான். ஞானம் வந்ததுக்கப்புறம் இல்லை, சாஸ்திரம் படித்தவனுக்கு இப்படி புரிஞ்சிடும், இந்த மாதிரி திங்க் பண்ணுவான். 2வது பாயிண்ட் இந்த ஞானி இனிமே அவருடைய சரீரம் ஞானம் வந்துச்சுன்னு சொல்லி சரீரம் உடனே போகாது. ஞானம் வந்துச்சு உடனே சமாதி ஆகிட்டாருன்னா ஐயோ அப்போ வேண்டாம் சார், அசல் முதல்ல வரமாட்டாங்க அப்போ கிளாஸுக்கு. அதனால் ஞானம் வர வேண்டாம் சீக்கிரம். அதனால நான் எல்லா கிளாஸுக்கு வரமாட்டேன். அப்புறம் கொஞ்சம் பின்னாடி உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேட்பேன். நிறைய கேட்டு நான் உடனே ஞானம் வந்தால் டப்பு, அப்படி ஒன்றும் ஆகாது, பயப்படாது. அப்படி ஆகிறது இல்லை, பயப்பட வேண்டாம், இருப்பேன். சப்போஸ் அப்படி ஞானம் வந்துச்சு போயிட்டார், அப்படி ஞானம் எல்லாரும் போயிட்டாருன்னா அப்புறம் லோகத்தில் குரு யாராவது இருப்பாரோ? அப்போ எல்லா அஜ்ஞானிகள் தான் இருப்பாங்க. அப்போ யார் சொல்லி தருவாங்க? ஞானம் வந்ததுக்கப்புறம் குரு இல்லைன்னு வச்சுக்கோ, உடனே சரீரம் போயிடுச்சு சார், போகிறதில்லை அப்படி. தேங்க் காட். அப்போ யார் சொல்லிக் கொடுப்பா? நம்ம அஜ்ஞானிகள் தான் சொல்லிக் கொடுக்கணும். அஜ்ஞானிகள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது? நானே அஜ்ஞானி. ஞானிகள் அதுக்கப்புறம் அந்த சரீரம் இருக்கிறதுன்னா டு பிளெஸ் த வேர்ல்டு, டு பிளெஸ் த வேர்ல்டு. அது லோகத்துக்கு அனுகிரகம், லோக கல்யாணத்துக்கு. அவங்களுக்கு ஒன்று சாதிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தேர் ஆல் பிகம் ஒன் வித் த காட். மானசிகமாக சரீரம் எல்லாம் கொடுத்தாச்சு, அந்த அபிமானம் எல்லாம் போயிடுச்சு, வாசனைகள் எல்லாம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஜீவன் முக்தன். அதனால தான் அப்படிப்பட்டவங்களை பற்றி கேட்டாவே, அவங்கள ஃபோட்டோ பார்த்தா கூட, அவங்கள பற்றி நினச்சா கூட, அவங்கள பற்றி படித்தா கூட, தரிசனம் கிடைச்சா கூட அக்ஞானி ஜீவர்கள் எல்லாருக்கும் எவ்வளவோ அனுகிரகம். அதனால தான் நம்ம அவங்களனை நமஸ்கரிக்கணும், மதிக்கணும், சேவை பண்ணணும். இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, என்ன அதுக்கு மேலே இங்கே பிளெஸ்ஸிங் வேறு என்ன இருக்கே லோகத்தில்? அவங்க இருக்கிறதே, காணப்படுறதே, அவங்களோட தொடர்பு இருக்கிறதே, சாங்கத்தியம், ஏதாவது அவங்க பேச்சு கேட்குறதே மகா மகா பாக்யம், அத்தியந்த மங்களகரமான ஒரு விஷயம். அப்படி சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் விதேக முக்தி பற்றி சொல்கிறாரு. இப்படிப்பட்டவனுக்கு இனிமேல் விதேக முக்தி பற்றி சொல்லணுமா என்ன? ஜீவன் முக்தி வந்துச்சுன்னா விதேக முக்தி இஸ் ஆல்சோ டிசைடட், கேரண்டி.
தேஹோபி தைவ வசக கலு கர்ம யாவத் खलु कर्म यावत् स्वारम्भकं प्रति समीक्षत एव सासुः तं सम्प्रपञ्चमधिरूढसमाधियोगः मधिरूढसमाधियोगः स्वाप्नं पुनर्न भजते प्रतिबुद्धवस्तुः स असुः दैववशगः देहः अपि असुः अन्न प्राणम இந்திரியங்கள். அதனால தான் அசுசு ரமந்தி இது அசுராக. அசுரர்கள் யாருன்னு எப்போ இந்த இந்திரிய போகங்களிலே ஈடுபடுறவங்களுக்கு பேர் அசுரர்கள். இங்கே டெக்னிக்கல் மீனிங் வந்து ச அசுஹு அந்த பிராண இந்திரியங்களோடு கூடியிருக்கிற பிராரப்தத்தினால் உருவாகி வந்த பிராரப்தத்தினால் இது நடமாடுறதுங்க. அப்படிப்பட்ட இந்த தேகம் கூட ஸ்வ ஆரம்பகம் இந்த சரீரம் ஆரம்பமாகறதுக்கு காரணமான அந்த பிராரப்த கர்ம யாவத்து ஸ்வ ஆரம்பக கர்ம யாவத்து அந்த பிராரப்த கர்மம் இருக்கிற வரைக்கும். அப்படின்னா யாரை பற்றி சொல்கிறோம்? ஜீவன் முக்தனை பற்றி சொல்கிறோம். அப்போ ஜீவன் முக்தனுக்கு சஞ்சித கர்ம ஆகாமி கர்மா டிஸ்ட்ராய்டு. அதனால தான் அடுத்த ஜென்மக்கு போக மாட்டோம், அதுதான் சொல்ல போகிறாரு. ஆனால் பிராரப்தம் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுதான் பார்க்குறோம் லோகத்தில். எப்படிப்பட்ட ஞானியாக இருந்தாலும் சரி பிராரப்தம். புராண கதை எடுத்தாலும் சரி, அந்த கதை எடுத்தாலும் சரி, எப்படியோ அந்த பிராரப்தம் புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். பிராரப்தம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்குள்ளே ஞானம் வந்துச்சுன்னா தப்பிச்சுக்கும். அதுதான். அதனால் பிராரப்தம் எப்படி இருக்கோ என்ன ஆகிறதோ என்னவோ தெரியல. அதனால தான் இப்போ இங்கே ஐ மஸ்ட் அவாய்ட் இன் மை ஓன் செல்ஃப் அப்படின்னு ஒரு வெறியோடு இருக்கணும். இன்னும் போஸ்ட்போன் எல்லாம் பண்ணிடுறது. ஏன்னா தெரியாது பிராரப்தம். அடுத்த க்ஷணம் இது மண்டை போட்டாச்சுன்னு தெரியாது. எனக்கு இருந்தால் ஓகே, இல்லை அதனால் ஐ ஆம் ரெடி நவ். அதுக்கு தான் அவ்வளோ ஞானத்தின் முக்கியத்துவம் கொடு. ஒன்றும் படி, தெரிஞ்சுக்கோ, கேளு, சிரவணம் பண்ணிகிட்டே இரு, அதில் ஈடுபடு. உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் மாற்றுக்கோ, படிய பழக்கமெல்லாம் மாற்றுக்கோ. அதனால் யூ மஸ்ட் பி ரெடி டு சேஞ்ச் அண்ட் டெவலப் த எபிலிட்டி டு சேஞ்ச். முதல்ல ரெடி ஆகணும், எபிலிட்டின்னு டெவலப் பண்ணிக்கணும். எப்படி? கேவலம் மை ப்ரையாரிட்டி சத் சங்கம், சத் சங்கம், சத் சங்கம். எவ்வளோ விஷயங்கள் கேட்டோம் இன்னைக்கு இப்போ. அதனால் இவனுக்கு கர்ம இருக்கிறவர் பிராரப்தம் நடக்கும். ஆனால் இவன் வந்து அது எதுவுமே கண்டிக்கலை. இவனும் ஞான நிஷ்டவான் ஆனதுனால அதிரூட சமாதி யோக அப்படின்னா he is established in himself in the truth. அது பெரிய சமாதி யோகா. இங்கே சமாதி அதில் நல்ல ஞானம்னு புரிஞ்சுக்கணும். ஞான யோகம் முடிஞ்சது, அதோட பலத்தினை அடைஞ்சிட்டான். அப்புறம் என்ன ஞான யோகத்துடைய பலம்? பிரதிபுத்த வஸ்து. வஸ்து வாஸ்தவம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நித்திய ஏகசார சத்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூப ஸ்வபாவ ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்டேன். பிரதிபுத்த வஸ்து. அதனால சப்பிரபஞ்சம் ஸ்வாப்னம் மொத்தம் அன்னி எல்லா அவஸ்தைகளையும் எல்லாத்தையும் சேர்த்து முக்கியமாக ஜாகிரத அவஸ்தை எல்லாம் இது சொப்பனம் போல் அப்படி இருக்கிற இது வந்து அப்படிப்பட்ட மறுத்தம் இவனுக்கு இந்த இன்னொரு தேகம் வருதானே, இது வந்து புனः ந பஜதே. இங்கே பஜதே வார்த்தை ஜாக்கிரதை எடுத்துக்கணும்.
வராது. புனः ந பஜத்தைன்னா இவனும் பஜத்தைன்னு சேவிக்கிறதுன்னு அர்த்தம், பூஜை அப்படின்னு அர்த்தம். ஈ ஓன்ட் எக்வயர், மறுபடியும் இன்னொரு சரீரம் வராது. பார்த்தீங்களா? விதேக முக்தி. ஜீவன் முக்தி கேரண்டிஸ் த விதேக முக்தி. அதனால தான் మోక్షమోగలదా భువిలో జీవన్ముక్తులు గాని వారలకు మోక్షం. நீங்கள் ஜீவன் முக்தி ஆகலைன்னா மோட்சம் అనేది எங்கே இருக்கு? ராமா இருக்கா? இல்லை இல்லை. தெரிஞ்சுக்காம இவங்க எல்லாரும் ஜீவன் முக்தி இல்லாமல் மோட்சம் இல்லை. ஜீவன் முக்தி வந்து விதேக முக்தி கேரண்டி. அதனால தான் ட்ரை ஃபார் ஜீவன் முக்தி நவ் அண்ட் ஹியர். இப்போ உடனே மறுபடியும் போய் சாயங்காலம் ராத்திரி எப்போ பார்த்தா இதே சிந்தனை இல்லையா? வீட்டு வேலையெல்லாம் சும்மா ஆக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பண்ணு. ட்ரென்ச், ட்ரவுன், ஸ்விம் இன் தி சேம் தாட்ஸ். அப்போ அதில் ஆனந்தம் வரணும். அப்படி இருக்கிறதுலே ஆனந்தம் வந்தாச்சுன்னா அது பிரம்மானந்தம் தான். அது டேஸ்ட் தெரிஞ்சவனு இனிமேல் அப்படியே இருப்பான். தென் யூ நீட் நாட் டு வரி, நத்திங் டு டூ, நோவேர் டு கோ, நத்திங் டு வரி அப்படின்னு சொல்லி விதேக முக்தி பற்றியும் சொல்லிட்டு இப்போது இன்னும் 2-3 ஸ்லோகங்கள் தான் முடிக்கிறோம். இப்போது கொஞ்சம் சிம்பிள் இதெல்லாம். 37 வருஷம் 38. மமைததுக்தம் வோ விப்ராஹ மயைததுக்தம் வோ விப்ராஹ गुह्यं यत् सांख्ययोगयोः जनितमागतं यज्ञं युष्मधर्मविवक्षया. ஓ விப்ராஹா, பிராமணர்களே, நான் யக்னஸ்வரூபமாக, நான் சிம்பிளாக சொல்கிற வேர்டு போல் யக்னஸ்வரூபனான சொல்லிக்கிறார் பகவான். யக்னம் நானும் என்ன, அவர் வராக அவதாரம் யக்னஸ்வரூப வராக சுவாமின்னு சொல்லுவாங்க. பாகவதம் இன்னொரு இடத்துல அவதாரம் ஒரு இடத்துல ஒரு வாட்டி ஒரு எங்கோ பிறந்தாரா, அப்போ அந்த தமிழில் அவர் பேரே யக்னம், யக்னமே பகவான் பேர். ஸோ யக்னம் நான் தான் இந்த ரூபத்தில் இப்போ இங்கே உங்களுக்கு இந்த நிஜமான தர்மம் என்ன, பாகவத தர்மம் என்ன, மனுஷ தர்மம் என்ன, அந்த தர்மத்தினை எதுக்கு உபயோகப்படுத்தணும், என்ன அடையிறதுக்கு அనే விஷயத்தினை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன். என்னது? குஹ்யமான சாங்கியம் அண்ட் யோகம். இங்கே என்ன, கர்மயோகமும் அண்டு ஞான யோகமும், கர்மயோகமும் ஞான யோகமும், இந்த ரெண்டுத்திനും நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் யக்ஞா, யக்ஞோ வை விஷ்ணு அப்படின்னு சொல்லும் சாஸ்திரம். யக்ஞோ வை விஷ்ணு. அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் யக்ஞ புருத் யக்ஞ கிருத் யக்னி யக்ஞ புருத் யக்ஞ சாதன யக்ஞாந்த கிருத் யக்ஞ குஹ்யம் அன்னம் அன்னாத ஏவச்ச. யக்ஞம் யக்ஞம் யக்ஞம். பகவான் தன்னைத்தான் அவருக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறார், யக்ஞவன். அப்படி இந்த ஸ்லோகத்தில் மேலே ஸ்லோகத்தில் நினைக்கிற அந்த ஜாஸ்ட் அங்கே அதிரூட சமாதி அనే வார்த்தை வந்துச்சு பாருங்க முந்தாவது ஸ்லோகத்தில். அதுக்கு நான் ஒன்று ஞாபகம் வந்தது பகவத்கீதையில் அதுதான், அது சொல்ல மறந்துட்டேன். அங்கே இந்த அதிரூடம் అనేది வார்த்தை 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் ஆறு ருக்ஷோர்முனேர்யோகம் கர்மகாரணமுச்சதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ ஷமக்காரணமுச்சதே. இன்னும் குதிரை மேலே ஏறலை, குதிரை மேலே ஏறினவனே அவனுக்கு பிரயத்தனம் இருக்கு, அவனுக்கு கர்மயோகம். குதிரை மேலே ஏறி உட்கார்ந்துருக்கான், இனிமேல் ஏற வேண்டியது இல்லையே, ஏறி உட்கார்ந்தாச்சு இல்லை,
ஆருரூடோ அதுதான் அதிரூட சமாதி அன்னார். கீதையில் வந்ததுனால அந்த வார்த்தை யோகாரூடஸ்ய, அந்த ஞான யோகத்தில் ஸ்திரமானவனுக்கு வந்து அவனுக்கு இனிமே விட்ராவல் தான். தூஷ்ணீம் பபூவ 6வது அத்தியாயத்தில் அப்படி பகவான் சொல்லி நான் கன்க்ளூஷனாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்கோ சரியா. அஹம் யோகஸ்ய சாங்கியஸ்ய சத்யஸ்தர்த்தஸ்ய தேஜஸः பாராயணம் த்விஜஸ்ரேஷ்டாः ஸ்ரீயகீர்த்தேர்த்தமஸ்ய ச. ரொம்ப அழகாக கன்க்ளூட் பண்ணுறார் பகவான். என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் ஓகே யோகத்துக்கு யோகம்னாலையும் சாங்கியத்தினாலையும் அது எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை. கர்மயோகத்தினாலையும் ஞான யோகத்தினாலையும் அப்புறம் சத்தியத்தினை அனுசரிக்கிறதுனாலையும் அப்புறம் ருத்தத்தினை அனுசரிக்கிறதுனாலையும். சத்தியத்துக்கு ருத்தத்துக்கு என்ன சார் வித்தியாசம்னு தைத்திரிய உபனிஷத்தில் 2 இடத்துல வந்துச்சு. சத்தியம் ச ஸ்வாத்தியாய பிரவச்சனே ச ருத்தம் ச ஸ்வாத்தியாய அப்போ சொல்லியிருக்கோம். ஞாபகப்படுத்துகிற அந்த 2 முக்கியமான வார்த்தைனால சத்தியம்னு சொன்னால் சாஸ்திர அனுசாரி அனுஷ்டானம். சாஸ்திரத்தில் சொன்னதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அது அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு பேர் சத்தியம். அது நீங்கள் எந்த லெவலில் எடுத்துக்கோங்க. மதுர பாஷணம் கூட சத்தியம் பேசுறது, சத்தியமாக இருக்கிறது, சத்தியத்துக்காக வாழறது, சத்தியம் உணர்றது. ரித்தம்னு சொன்னால் 2வது வார்த்தை ரித்தம் சாஸ்திர அனுசாரி ஞானம். உனக்கு ஞானம் எது பேஸ் பண்ணியிருக்கணும்? ஹூ வில் டிசைட் விச் இஸ் ஞானம் விச் இஸ் அஜ்ஞானம்னு யார் டிசைட் பண்ணுறது? என்ன அதாரிட்டி? சாஸ்திர அனுசார ஞானம் ருத்தம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சத்தியம். சத்தியஸுடைய ரித்தஸுடைய தேஜஸா, ஏதாவது தேஜஸ லோகத்தில் பேரு புகழ் இருக்க இல்லை. நல்ல யஜ்ஞங்கள் பண்ணா, நல்ல யாகங்கள் பண்ணா, நல்லா தபஸ் பண்ணிட்டான், தேஜஸ், எனி கைண்ட் ஆஃப் த ப்ராவெஸ் அது. அப்புறம் இது எல்லாமே கூட த்விஜஸ்ரேஷ்டாக நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருக்கிற பிராமணர்களே, பிரம்மனிஷ்டன் விரும்பிட்டு பிரம்மஜானிகள் ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்தவங்களே த்விஜஸ்ரேஷ்டாக. அதனால் த்விஜான்னு கூப்பிட்டா எல்லாரும் த்விஜதான், இது போட்டுக்கணவங்க எல்லாரும் த்விஜதான். சிரேஷ்டாக யாருன்னு என்ன தெரியுமோ கேளுங்கோ. இத்தனை சொன்னான நானும் உதாரணத்துக்கு. இதெல்லாத்துடைய கம்யம் பாராயணம் அகம். நீ என்ன பண்ணுறியோ, என்ன ஸ்பிரிச்சுவல் சாதனா மத சாதனா அது இது என்னாவது பண்ணோம், அடைய வேண்டியது, சேர வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது. பாராயணம்னா அயனம்னா போக வேண்டியது, மார்க்கம், கோல், அந்த ஜெர்னி போய் சேர வேண்டியது அயனம் பாராயணம். அதனால் இது தெரிஞ்சுக்கணும். நடுவில் இன்னும் 2 பதங்கள் இருக்க கடைசியில் அதை நான் பார்க்கல. கீர்த்தி, ஏதாவது கீர்த்தி சம்பாதிச்சுக்கோ, கீர்த்தி வரலாம். சரி, என்ன இன்னும் தமஸ்ய நல்ல இந்திரிய நிகிரம், நிறைய தபஸ், நிறைய இங்கே பேசலை, மௌனம், குஹை, ஏதாவது சொல்லு. வாட் ஃபார் ஆல் திஸ்? அதனால் பாராயணம் அనే வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ ஏதாவது பண்ணப்பா, பண்ணாமல் இருப்பா. ஆனால் நானும் உனக்கு கோலாக இருக்கானா இல்லையா, அவ்வளோதான். நீ எந்த சாதனை ஏதோ பண்ணுறியோ சாத்தியம் நானும். இதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய ஸ்லோகத்தை எனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா ரொம்ப ரிலவெண்ட் வேர்டுனால. தர்மபுத்திரன் கேட்டார்ல பீஷ்மர்கிட்ட, கிமேகம் தெய்வதம் லோகே கிம் வாப்யேகம் பாராயணம். ஏகம் தெய்வம் என்ன லோகத்தில்? கிம் ஏகம் தெய்வதம் லோகே
கிம் ஏவ அப்படி ஏகம் பராயணம், ஒரே ஒரு கம்யம் எல்லாருக்கும். அவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்று இப்படி இருக்குமா? சத்தியமான இது ஒன்று தான் இருக்கணும். ஸ்துவந்த கம் கமர்ச்சந்த பிராப்னு யுருமானவா சுபம். எது நினைக்கிறதுனால, எது கேட்கறதுனால, எது சிந்திக்கிறதுனால, எது தியானிக்கிறதுனால மனுஷனை வந்து சுபத்தினை அடையுவான். இதுதான் பாட்டம் லைன் அப்படின்னு சொல்லி பகவான் மா பஜந்தி குணா சர்வே நிர்குணம் நிரபேக்ஷகம் சுஹ்ருதம் பிரியமாத்மானம் சாம்யா சங்காதயோ குணாஹம். அதனால் இங்கே இது கூட அந்த பெருமை பற்றி நிர்குணமான நிரபேட்சகமான எந்த குணங்கள் இல்லாத என்ன எல்லா குணங்கள் என்னதான் ஆராதிக்கிறது என்றார். மாம் பஜந்தி குணே சர்வே குணாக சர்வே. யார்? நான் நிர்குணம் நிரபேட்சம். அப்புறம் நான் சுஹ்ருதம் பிரியம் ஆத்மானோ, நான் ரொம்ப எல்லாருக்கும் வேண்டியவனா, எல்லாருக்குள்ளே இருக்கிறது நான் தான், யாரும் டினை பண்ண முடியாது. எனக்கு புரிய, நீ டினை பண்ண முடியாது. ஒன்று நீ டினை பண்ண முடியுமா? ஆத்மா நீ டினை பண்ண முடியுமா? நான் இருக்கேன்னு டினை பண்ண முடியுமா? அதனால சுஹ்ருதம் பிரியமாத்மானம். அதனால எல்லா குணங்கள் என்ன ஆராதிக்கிறதுன்றார். என்ன குணங்கள்? வெளியில் பொதுவாக சமத்துவம் யோக உச்சிதன்றானே, அந்த சமத்துவம், அசங்கத்துவம், ஓகே, இந்த அசங்கமாக இருக்கணுனே குணம் எல்லாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, சத்தியம் ருதம் மேலே சொன்னால் இல்லையா, அதே கன்க்ளூஷன் மறுபடியும் பகவான் சொல்கிறார். எவ்ரி திங் வாட் எவர் குணமுங்கன்னு சொல்லு, பெருமை சொல்லு, அது சொல்லு, இது சொல்லு, எவ்ரி திங் இஸ், எல்லா நதிகளும் சமுத்திரத்தை நோக்கி வந்து சமுத்திரத்தில் கலந்துகிற மாதிரி நன்றார். அதனால் பராயணம் வரைக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணி சொன்னார். இதிமே சின்ன சந்தேகம் முனய சனகாதயः சபாஜயித்வா பரயா அக்ருணத் பக்த்யா குணத சம்ஸ்தவைஹ. இப்படி இது உத்தவர்கிட்ட சொல்கிறார். இப்போது இப்படி இந்த மாதிரி என்னுடைய உபதேசம் கேட்டு பேச்சு கேட்டு எல்லா சந்தேகங்கள் சின்ன சந்தேகாக அவங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாமே விட்டு போச்சு. வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்தியந்தே ஹிருதய சின்ன சம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. எப்போ பரம் தெரிஞ்சதோ எல்லா சம்சயங்கள், எல்லா நாட்ஸு, அவித்யா காம கர்ம கிரந்திகள் எல்லாமே நீக்கப்பட்டு அப்போ அவங்க வந்து பரையா பக்தியா ரொம்ப பக்தியோட அந்த 5 பேர் இன்க்ளூடிங் தேர் அப்பா சபாஜயித்வா என்ன நல்ல பிரார்த்தனை பண்ணி சம்ஸ்தவைகி அழகான ஸ்துதிகள் சொல்லி என்ன ப்ரைஸ் பண்ணி அப்படி பூஜை பண்ணாங்க அழகா அப்படின்னு சொல்லி தைரகம் பூஜித சம்யக் சம்ஸ்துத பரமர்ஷிபிஹ பிரத்யேயாய ஸ்வகம் தாம பஷ்யத பரமேஷ்டினஹ. அப்படி அவங்க என்ன அழகாக பூஜித்ததுக்கப்புறம் அப்போ அவங்க எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது நான் சட்டுன்னு மறைஞ்சி போய் என்னுடைய இடத்துக்கு நான் போயிட்டேன். என்ன அர்த்தம் இதில்? அவ்வளோதான் இங்கே சொன்னது. என்னுடைய தாமத்துக்கு நான் திரும்பி போயிட்டேன். ஸோ டைம் ஆகிடுச்சு, கிளாஸ் முடியும், மாஸ்டர் போயிடுவார், நீங்களும் வீட்டுக்கு போவீங்க அவங்களுக்கு. அதனால என்ன, யூ ஹாவ் டு லிவ் யுவர் லைஃப் அண்ட் யூ ஹாவ் டு டை யுவர் டெத். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே
ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। हरि ओम तत्सत्।